அவனை புத்தியை சரி பண்ணுறதுக்காக கத்தர் கொண்டாங்க. புத்தியை சரி பண்ணணும் இல்லையா? அந்த நாட்கள் சென்ற பின்பு 34 நேபுகத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இப்போதான் மேலே பார்க்குறான். இவ்வளோ நாள் சுற்றி முற்றி பார்த்தான். இவன் காம்பவுண்ட் வால் தான் தெரியுது. 6 மைல் சுற்று வட்டாரத்துக்கு இவன் பங்களம். அதுக்கு வெளியே பெரிய 600 அடி உயரத்துக்கு செவுரு, 75 அடி அகல செவுரு, ஒவ்வொரு சைட்லையும் 25 வெண்கல வாசல்கள். இதெல்லாம் பார்க்குறான். மகிமையாக இருக்குது. நினைக்கிறான், அடே அப்பா எவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் நான், ஏ அப்பா அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் இப்படி தான் பார்த்தான ஒழிய மேலே பார்க்கல. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க பாருங்கள். ஏன்னா தேவன் ஒருவரே நித்தியர், அவர் மட்டும்தான் என்றென்றைக்கும் இருக்கிறவர் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கறது இல்லை. நினச்சி பார்க்காம தாங்கள் பெரிய ஆட்கள் போலவும் தங்களால் தான் எல்லாம் ஆகுதுன்னு நினச்சி தங்களுக்கு எல்லாம் வல்லமை அதிகாரம்லாம் இருக்குதுன்னு எத்தனை முறை இதை பார்த்துட்டோம் பாருங்கள். பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க, அடுத்த நாள் அதிகாரம் போயிடுச்சுன்னா ஒரு ஈக்காக கூட மதிக்காது. இவனுக்கு சல்யூட் போட்டு நின்றுட்டு இருந்தவன் அந்த பக்கம் திரும்பி போயிடுவான். இதை வருது பார்த்து. ஏன்னா இப்போ பவர் இல்லையே. ஒரு நிமிஷத்தில் கதை மாறிடும். உணர்றது இல்லை ஜனங்க. அதை பெருமைப்படுறதுக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. பெருமை பண்ணா கத்தரை பற்றி தான் பெருமைப்படுறது. நம்ம பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள்னு பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.